தந்தை பத்திரகிரிக்கே பட்டம் சூட்ட விரும்புவதா தன்னோட விருப்பத்தை சொல்லியிருப்பதை கடைசி பதிவில் பார்த்துருப்போம். இனி வருவது நல்ல நாளில் பத்ரகிரிக்கு முடிசூட்டி ஆட்சி பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்து விட்டு பிறகு சில நாட்களில் சந்திரவர்ணன் காலமானான். அதன் பின்னர் அவருடைய பிராமண மனைவியான கல்யாணி வயிற்றில் பிறந்த மகன் வல்லவரிஷி துறவியாக போய்விட்டான். அரசனான பத்ரகிரி 360 பெண்களை மனம் புரிந்து கொண்டான். ஆட்சியை சிறப்பாக நடத்தினான். சாந்தயோகி என்னும் முனிவர் தம்முடைய தவ வலிமையால் பல அரிய சித்திகளை பெற்றிருந்தார். தேவேந்திரனுடைய பூஞ்சோலியிலிருந்து ஒரு மாதுளம் பழத்தை கொண்டு வந்திருந்தார். அதை அரசன் பத்ரகிரியிடம் கொடுத்து, இந்த பழத்தை சாப்பிட்டால் என்றும் 16 வயதாகவே வாழலாம், உனக்காகவே இதை கொண்டு வந்தேன், இதை சாப்பிட்டு நீ நீண்ட ஆயுளோடு வாழ்வையாக அப்படின்னு வாழ்த்தி விட்டு போறான். அந்த பழத்தை பெற்றுக்கொண்ட பத்ரகிரி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். எவருக்கும் கிடைத்ததற்கு அறியாத அந்த பழத்தை கொண்டு போய் தன்னுடைய 360 மனைவியரின் தான் மிகவும் நேசிக்கக்கூடிய முதல் மனைவியான கோமலாங்கியிடம் கொடுத்து, முனிவர் ஒருவர் எனக்கு அளித்த இந்த பழத்தை சாப்பிட்டால் என்றும் 16 வயதாகவே வாழலாமா, ஆகையால் நீ இப்பொழுதே இதை சாப்பிடு அப்படின்னு சொல்றா. மோகனாங்கி அதை பெற்றுக்கொண்டு இந்த தெய்வீக பழத்தை நல்ல நாளில் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்றா. பத்ரகிரியும் அவருடைய அறிவை பாராட்டி அவள் விருப்பம் போல சாப்பிட சொல்லிவிட்டு போய்விட்டான். அடுத்த நாள் அரசன் பத்ரகிரி அரண்மனை உட்கரியில் உலாவிக் கொண்டிருந்தான். அப்பொழுது கூலிக்காரி ஒருத்தி தெருவில் போய் கொண்டிருந்தாள். அவளுடைய தலையில் இருந்த கூடையில் அழகான மாதுளம்பழம் இருந்தது. அதை கண்ட அரசன் காவலர்களை ஏவி கூலிக்காரியை கூட்டிக் கொண்டு வர சொன்னான். கூலிக்காரி அரசன் எதிரே வந்து நடுங்கியபடி நின்றான். அவளிடம், நீ யார், அந்த மாதுளம்பழம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான் அரசன். நான் ஒரு தாசியின் பணிப்பெண். மன்னனின் குதிரைக்காரன் என்னிடம் உள்ள ஆசையால் இந்த பழத்தை என்னிடம் கொடுத்தான். நான் நவகோடி நாராயண் செட்டியின் மருமகனிடம் ஆசை கொண்டிருப்பவள், ஆகையால் அவருக்கு கொடுப்பதற்காக இந்த பழத்தை கொண்டு போகிறேன் என்று தெரிவித்தாள். உடனே குதிரைக்காரனை கூட்டி வர சொன்னான் அரசன். அவன் நடுங்கிக் கொண்டே வந்தான். அங்கே கூலிக்காரன் நிற்பதை கண்டு பயந்து நடுங்கினான். இந்த பழம் எப்படி கிடைத்தது, இதை நீ இவளிடம் கொடுத்தது உண்மையா என வினவினான். குதிரைக்காரன் பயந்து வெளுவெளுத்து, என்னிடம் உள்ள ஆசையால் பெரிய ராணி கொடுத்தார்கள், நான் இவரிடம் கொண்டு உள்ள ஆசையால் இவரிடம் அதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். பத்ரகிரி உடனே ராணி மோகனாங்கியிடம் சென்று, உன்னிடம் நான் கொடுத்த மாதுளம்பழம் எங்கே, அதை கொண்டு வா அப்படின்னு சொல்றான். மோகனாங்கி சற்று தயங்கினாள். அரசன் அவசரப்பட்டு அந்த பழத்தை கொண்டு வருமாறு கட்டாயப்படுத்தினான். அவள் அதை கொண்டு வரவில்லை. அந்த பழத்தை குதிரைக்காரரிடம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றா மோகனாங்கி. அவள் சொன்னதை கேட்டதும் அரசன் பத்ரகிரி திகைத்து நின்று விட்டான். அறநூல்களை எல்லாம் கற்றறிந்தவன், ஆகையால் நிதானமாக யோசிக்கலானான். தன்னுடைய ஆசை சிதறி அவமானம் அடைந்த பிறகும் இல்வாழ்க்கையில் இனி ஈடுபடக்கூடாது என்று முடிவுக்கு வந்தான். உடனே சகோதரர்கள் இருவரையும் அழைத்து விக்ரமாதித்தனுக்கு முடிசூட்டி பட்டியை அமைச்சனாக இருக்க செய்து அவன் துறவியாக காட்டுக்கு சென்று விட்டான். விக்ரமாதித்தன் பட்டத்துக்கு வந்தான். உலகினர் அனைவரும் தன்னை போற்று புகழ்ந்து கொண்டாடும்படி பெருமையோடு ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். உடனே அமைச்சன் பட்டியை அழைத்து, இந்த சிறிய கன்னியாபுரி நாட்டை மட்டும் ஆட்சி செய்வதனால் நமக்கு புகழோ பெருமையோ உண்டாகாது. நமது புகழ் என்றும் எப்போதும் நிலைத்திருக்கத்தக்க முறையில் புதிய நகரம் ஒன்றை நிர்மாணித்து நாம் ஆட்சி செய்ய வேண்டும். ஆகையினால் புது நகரத்தை அமைக்க தகுந்த இடமாக பார்த்து ஏற்பாடுகளை செய்வாயாக என்று கட்டளையிட்டான். விக்ரமாதித்தனின் கட்டளைப்படி அமைச்சன் பட்டி தகுந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்காக புறப்பட்டான். சில நாட்களுக்கு பிறகு குணவதி ஆற்றை அடுத்த வனசகிரி மலைச்சாரலில் ஒரு மேட்டுப்பாங்கான இடத்திலிருந்து ஒரு நகரத்தை அடைந்தான். அங்கே மனிதர்கள் நடமாட்டத்துக்கு பதிலாக பூத கூட்டங்களே காணப்பட்டன. அங்கே ஒரு காளி கோயிலும் அதை ஒட்டி ஒரு குளமும் இருந்தது. அமைச்சன் பட்டி அந்த குளத்தில் குளித்து காளி கோயிலை வலம் வந்து வணங்கினான். அப்பொழுது அவனுடைய பார்வை ஒரு குத்துக்களின் மீது சென்றது. அதில் எழுதப்பட்டிருந்த சாசனம் பட்டியை கவர்ந்தது. அதன் அருகில் சென்றான். குளக்கரையில் கட்டப்பட்டுள்ள 7 குறிகளையும் ஒரே வெட்டில் வெட்டி அப்படியே குளத்தின் மையத்தில் உள்ள வேலின் முனையில் தலைகளாக பாய்வர்களுக்கு காளி தேவி நேரில் தோன்றி ஏராளமான செல்வங்களை வழங்குவதோடு 56 நாடுகளின் அரசாட்சி பொறுப்பையும் அளிப்பாள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அமைச்சன் பட்டி அதை படித்ததும் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறான். அந்த சாசனப்படி செய்துவிட்டால் 56 நாடுகளின் ஆளுகை கிடைக்குமே அப்படின்னு பொறுப்படைகிறான். உடனே மிக விரைவாக கன்னியாகுமரியை நோக்கி செல்றான். தான் கண்ட சாசன விவரத்தை விக்ரமாதித்தனிடம் கூறினான். அதை காண வேண்டும் என்ற ஆவல் விக்ரமாதித்தனுக்கும் உண்டாயிற்று. உடனே இருவரும் காளி கோயிலுக்கு சென்றனர். பட்டியும் விக்ரமாதித்தனும் குளத்தில் குளித்து காளிதேவியை வணங்கினார்கள். பிறகு சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததை கண்டு என்ன செய்யலாம் என யோசித்தனர். அருகில் இருந்த ஆலமரத்தில் ஏறி அங்கே கட்டப்பட்டிருந்த 7 உரிகளையும் ஒரே வெட்டில் வெட்டிவிட்டு குளத்தில் இருந்து வேலின் மீது தலைகளாக பாய்ந்தான் விக்ரமாதித்தன். வேலின் முனையை அவன் நெருங்கிய போது காளிதேவி தோன்றி அவனை தாங்கி கைகளில் ஏந்தியவாறு கோயிலுக்குள் சென்றாள். காளிதேவியை என் சகோதரனுக்கு அருள்பாலித்து எங்கள் கோரிக்கையை ஈடேற்றி கொடுக்க வேண்டும் அப்படின்னு காளிதேவியை வணங்கி பட்டி வேண்டிக் கொண்டான். விக்ரமாதித்தனின் வீரத்தை கண்டு காளிதேவி பாராட்டி, நீங்கள் சென்று உங்களுடைய கருவூலத்தை திறந்து பார்ப்பீர்களானால் ஏராளமான செல்வம் அங்கே இருக்க காண்பீர்கள். அதை கொண்டு இந்த நகரத்தை புதுப்பித்து உஜ்ஜயினி மா காளிபுரம் அப்படின்னு பெயர் வச்சு இங்கே இருந்தவரை 56 நாடுகளையும் ஆட்சி செய்வீர்கள் என்று அருளி மறைந்தார். அதன் பின்னர் விக்ரமாதித்தனும் பட்டியும் கன்னியாகுமரிக்கு சென்றனர். அங்கே கருவூலத்தில் காளிதேவி அருளியபடியே அளவற்ற செல்வம் குவிந்திருப்பதை கண்டு மகிழ்ந்தனர். உடனே நகரத்தை புதுப்பிக்கும்
உருவாக்கும் அலுவலையை மேற்கொண்டன. உஜ்ஜயினி மகாகாலிபுரம் தோற்றுவிக்கப்பட்டவுடன் தன்னுடைய தலைநகரம் அங்கே மாற்றிக்கொண்டான். ஆட்சி புரிய தொடங்கினான் விக்ரமாதித்தன். காளிதேவியின் அருள்வாக்குப்படியே 56 நாட்டு அரசர்களும் விக்ரமாதித்தனுக்கு அடிபணிந்து கப்பம் கொட்டி வந்தாங்க.